ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் கோயத்துலேருந்து பேசுகிறேன். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். கைஸ், நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். ஆப்ஷன் இன்ட்ராடே செய்யக்கூடிய நண்பர்களுக்கான ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். டிஸ்க்ளைமர், நான் வந்து சிவியர் பர்சன் கிடையாது. ஸோ என்னோட சேனலை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஆப்ஷன் ட்ரேடிங் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். இல்லைனா யாராவது ஃபினான்ஸ் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ. ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் தேவைப்பட்ட ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப் சேனல், சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி சம் டிப்ஸ் வந்து என்னென்ன மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம அப்டேட் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், ஸோ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை எந்த ப்ரைஸில் ப்ரீமியத்தில் நீங்கள் வந்து பை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நான் வந்து எஜுகேஷன் பர்பஸாக ஷேர் பண்ணுவேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் இருக்குது, மார்க்கெட்டோட சினாரியோ எந்த மாதிரி டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கைஸ், இந்த லெவல் தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், நம்ம யூடியூப் சேனலில் 27 மார்ச்சுக்கான இந்த ஒரு எக்ஸல் சார்ட்டு நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ப்ரீமியம் லெவல்ஸ் என்ன அப்படின்றத நான் வந்து வீடியோவில் தந்திருந்தேன். ப்ளஸ் இந்த ட்ரேடிங் வியூ சார்ட்டையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரைடே வந்து ஒரு நல்ல இம்பேக்ட் தருவாங்க. டவுன் சைடில், அப் சைடில் என்னென்ன லெவல்ஸ் அப்படின்றதெல்லாம் நான் மார்க் பண்ணி தந்தேன். அப் சைடில் 23,500, டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 23,000 வந்து ஒரு பிஎஸ்ஐ லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பிரேக் பண்ணாங்கன்னா 22,800 வரைக்கும் போவோம் அப்படின்றத இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் மார்க் பண்ணி 8 to 7 வரைக்கும் தந்துருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், டெலகிராமில் நான் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக தந்திருக்கேன்றதை பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைட் லெவல்ஸ்ன்னு சொல்லி நான் உங்களுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணது. நிஃப்டி சார்ட் லெவல்ஸு இங்கே பாருங்கள். இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து பிஃபோரு உங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி தந்துட்டேன். இந்த லெவல் எல்லாமே வந்து மார்க்கெட் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் க்ளோசிங்கில் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக அந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹிட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த லெவல் வந்து 27க்கான லெவல் சொல்லி நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து 23,300ல் 305 306 மார்க்கெட் முடிஞ்சிருப்பான். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு லெவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஐடிஎம் புட் ஆப்ஷனு, இல்லைனா வந்து ஐடிஎம் கால் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் வந்து அப் சைடில் போகிறான் அப்படின்னா இந்த கால் ஆப்ஷனை ஒரு 100 பாயிண்ட் மேலே இருக்க கால் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள். ஸோ இந்த கேப் டவுனுக்கு அப்புறமேட்டு கண்டினியூஸாக ஃபால். ஸோ நம்ம சொன்ன இந்த லெவல் எல்லாமே 23, 175, 154, 131 இதெல்லாம் வந்து இன்ட்ராடேஸ் லெவல்ஸை நான் சொல்லியிருப்பேன். இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒரே சிங்கிள் கேண்டில் வந்து பிரேக் பண்ணியிருப்பான். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படின்ற ஒரு காரணம் தான். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி கேப் டவுனு. ஸோ கேப் டவுன் ஓப்பனு அது ஒரு மைனஸு, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் ஆகிறான், அது ஒரு மைனஸு. ப்ளஸ் ஓப்பன் பிலோ அப்படின்றது செகண்ட் மைனஸ். இன்னொன்று ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படின்னாலே அன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு மார்க்கெட்டோட ரேஞ்ச் எதை வச்சு வந்து கணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஓப்பன்லேருந்து மேலே எவ்வளோ பாயிண்ட்டு போகிறான், கீழே எவ்வளோ பாயிண்ட்டு போகிறான், இல்லைனா ஓப்பன்லேருந்து அப்படியே சைட்வேஸில் போகிறானா அப்படின்றது தான் வந்து மார்க்கெட்டோட ரேஞ்சை வந்து அன்றைக்கி வந்து நிர்ணயிக்கும். சரிங்களா? ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150லேருந்து 200 சாதாரண நாட்களில். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் இருக்காங்க. வார் ஜோன்லாம் நிறைய போயிட்டுருக்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களாம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கோ இல்லை லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கோ என்ன பண்ணுவாங்க, மினிமம் லாஸில் வெளியே வரணும். ஸோ ஹெட்ஜிங் பண்ணவங்களாம் வந்து அந்த மாதிரி வந்து வெளியே எக்ஸிட் ஆகிடுவாங்க. சரிங்களா? ஸோ வந்த வரைக்கும் லாபம் போகுதுன்ட்டு வெளியே ஆகிடுவாங்க. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. யார்? நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ். ஸோ அனுபவம் இல்லாதவங்க, ஸோ பாதி மார்க்கெட் ஹை வேல்யூவில் இருக்கவங்க வந்து அப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க, அவங்களாம் வந்து மாட்டிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பேஷன்ஸ் இருக்காது. பொறுமையாக மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா பொறுமை வேணும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போது மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணணும், மார்க்கெட் நல்ல பீக்கில் இருக்கும்போது எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வரணும், ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு வரணும். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம், மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது போய் வாங்கிடுவோம். திரும்ப மார்க்கெட் வந்து கொஞ்சம் பேனிக் சினாரியோ இருக்கும்போது கீழே வந்து லாஸில் இருக்கும்போது டவுனில் இருக்கும்போது நம்ம விற்றுட்டு லாஸை புக் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இதுதான் நம்ம செய்யக்கூடிய பெரிய முட்டாள்தனமான மிஸ்டேக்ஸ். சரிங்களா?
ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்டரா, இல்லை ஆப்ஷன் ட்ரேடரா, இல்லை இன்ட்ராடே பண்ண போகிறீங்களா, இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் உங்களுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து என்ன மாதிரி ட்ரேடுன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து என்னவா இருக்க போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணி உங்களோட டார்கெட் என்ன, ஃபோக்கஸ் என்ன, உங்களோட கோல் என்ன, ஸோ எதுக்காக ட்ரேடிங்குள்ளே வந்தீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து உங்களை நீங்களே கேள்வி கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து முன்னோக்கி போக முடியும். சரிங்களா? ஸோ கைஸ், இந்த சார்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃப்ரைடே வந்து இதோ பாருங்கள், இந்த சார்ட்டு தான் அது நான் தந்தது. இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாருங்கள். ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்றது கால் அண்ட் புட் ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸோ மார்க்கெட் வந்து க்ளோசிங் 23,300க்கு மேலே இருந்தாங்க. ஸோ நமக்கு ஓப்பனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கன்றதை பாருங்கள். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது 23,186.10. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன அப்படின்றத பாருங்கள். ஸோ 23,000 கால் ஆப்ஷனையும் 23,000 கால் ஆப்ஷனுக்கு நான் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்திருக்கேன். மார்க்கெட் வந்து 23,100ல் ஓப்பன் ஆகிறான். அதாவது 23,100, அதே மாதிரி 23,200 200 புட் ஆப்ஷன் நீங்கள் பார்க்கணும். ஸோ 23,200 புட் ஆப்ஷனு வீக்காக இருக்கானா ஸ்ட்ராங்காக இருக்கானான்றதை நீங்கள் பார்க்கணும் ஓப்பனிங்கில். பாருங்கள். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது 23,186. அப்போது 200 புட் ஆப்ஷன் என்னவாக இருக்கான்றதை இங்கே பார்க்கணும். இங்கே பாருங்கள். ஸோ 23,200 புட் ஆப்ஷனு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்றது 231. நம்மளோட எஸ்எல் என்ட்ரி லெவல் 237 எஸ்எல் என்ட்ரி. அதுக்கு மேலே வந்து பிஇபி லெவல் 283. ஸோ இந்த 283 கிட்ட தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கான், மேலே தான். சரிங்களா? ஓப்பன் வந்து 290. ஸோ கீழே வந்து 258 வரையும் போயிருக்கான். ஆனால் நம்ம எஸ்எல் என்ட்ரியை அவன் பிரேக் பண்ணலை அப்படின்னாலே என்ன தெரிஞ்சுக்கணும், அவன் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். இதை பிரேக் பண்ணால் தான் அவன் வீக்னஸ். அப்போ இதை பிரேக் பண்ண எஸ்எல் என்ட்ரியை பிரேக் பண்ணும்போது என்ன ஆகும், வீக்னஸ்ன்னு அர்த்தம். அப்போது புட் சைடில் வீக்குன்னு அர்த்தம். எஸ்எல் என்ட்ரி அது இல்லாமல் கீழே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் 231. ஸோ இது வந்து பிஇபி லெவல். ஸோ ஒன்ஸ் யார் பிஇபி லெவலுக்கு மேலே வரானோ அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதாவது ஆல்ரெடி மார்க்கெட் என்ன கண்டிஷன் சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சினாரியோ ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்காங்க. சரிங்களா? இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கான். அடுத்தது செகண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு மேலே இருக்கான். ஒன் செகண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவன் இருக்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கான். அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சரிங்களா? செகண்ட் சினாரியோ ஸ்டாப் லாஸ் என்ட்ரின்னு சொல்லுவோம் நம்ம லெவல், அது ஒரு ப்ளஸ், அதுக்கு மேலே இருக்கான். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஇபிக்கு மேலே இருக்கான், இது ஒரு ப்ளஸ். ஸோ இந்த 3 சினாரியோ ஸ்ட்ராங்காக தெரியுது. புட் ஆப்ஷன் வந்து 23,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கான்றத மார்க்கெட் ஓப்பனிங்லேயே காட்டிட்டான். சரிங்களா? ஸோ இவன் வந்து இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் மேலே வந்துட்டான். ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சரிங்களா? அடுத்தது நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டியது இது கால் ஆப்ஷன். ஸோ 23,100 கால் ஆப்ஷனும் 23,000 கால் ஆப்ஷன் நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஸோ ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கிறது 23,186.10. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து 23,100 186ல் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ வந்து 100ன்ற கால் ஆப்ஷன் வந்து ஐடிஎம் தான். சரிங்களா? சாரி, அட் த மணி தான். அட் த மணிக்கு மேலே தான் இருக்கான். சரிங்களா? அவன் என்ன இருக்கான், நமக்கு வந்து இது வந்து எஸ்எல், இது ஒன்று, இது வந்து SL2. சரிங்களா? இது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட். சரிங்களா? அவன் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே தான் வந்து மார்க்கெட்டே ஓப்பன் ஆயிருக்கான். இது வந்து ஒரு மைனஸ். சரிங்களா? ஸோ இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது, ஒன் செகண்ட் கைஸ்.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே தான் வந்து அவன் மார்க்கெட்டே ஓப்பன் ஆயிருக்கான். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ். ஸோ இது ஒரு மைனஸ். ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கான். செகண்ட் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கான். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் சென்டருக்கு கீழே இருக்கான். இது எல்லாமே வந்து நெகட்டிவ் சினாரியோ. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து வீக்காக இருக்கான். வீக் அப்படின்றத இதில் க்ளீனாக காமிச்சிட்டான். சரிங்களா? ஸோ கால் சைடில் வீக்கு, புட் ஆப்ஷனில் வந்து ஸ்ட்ராங்கு அப்படின்றத இந்த மாதிரி மார்க்கெட் ஓப்பனிங்கு இந்த ரேஞ்சை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆகிறோம் அப்படின்றத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து கணிக்கணும். ஸோ மார்க்கெட் டைரக்ஷனை இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் கைஸ். அதே மாதிரி 23,000 கால் ஆப்ஷன் நம்ம வந்து டீப் இன் த மணி, அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 180 பாயிண்ட் வந்து மேலே இருக்கான். ஸோ இவன் என்ன இருக்கான் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இவனும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் இது கீழே இருக்கான் மைனஸ், அதாவது எஸ்டர்டே க்ளோஸ்க்கு கீழே இருக்கான், அது மைனஸு. இன்னொன்று ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படின்னாலே மைனஸ் தான் அவன். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்றத இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட், ஸோ இதுவும் மைனஸ் தான். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் இதுவும் மைனஸ் தான். இது எல்லாமே வந்து கீழே வந்து வர வந்து வீக் ஆகிட்டு வரான் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வந்தாலே அவனை வந்து நீங்கள் வந்து செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்கணும். அவனை வந்து நீங்கள் செல் பண்ணலாம். உங்ககிட்ட காசு நிறையா இருக்குன்னா நீங்கள் செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் இன்னொரு பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ தான் மார்க்கெட்டை நீங்கள் எவ்வளோ லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியாது. யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. இந்த மாதிரி மார்க்கெட் வந்து இப்படி பாருங்கள், அப்படி பாருங்கள், ஸோ இப்படி டைரக்ஷன் பாருங்கள், யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன். என்னால் யாராவது ஒரு பிகினர் ப்ராஃபிட்டு கற்றுக்கிட்டு அவங்க வந்து ரெகுலராக வந்து ஒரு பேசிவ் இன்கம் சம்பாதிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி தந்துட்டுருக்கேன். பட் இங்கே பாருங்கள், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு இவ்வளோ தூரம் எல்லா விஷயங்களும் சொல்லி தந்துட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம சேனலில் போட்ட வீடியோ பாருங்கள். ஸோ இவ்வளோ வீடியோஸு அக்யூரேட்டாக வந்து மார்க்கெட் வந்து 100% மேலே நம்ம டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், போட்ட வீடியோஸில் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? இருக்கிறவங்க ஒரு 180 பேர் மேலே நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. பட் உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த சேனல்லாம் பாருங்கள் பிடிச்சிருக்குன்னா, ஆனால் 100% அக்யூரசி தரக்கூடிய நம்ம சேனலில் பாருங்கள், வியூஸ் வந்து பாருங்கள். இந்த சேனலில் கஷ்டப்பட்டு நான் உங்களுக்கு லெவல்ஸ் தந்தேன். 6 வியூ தான் பார்த்துருக்கீங்க. அது என்ன காரணம் தெரியல. என்னோட சேனலில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு எனக்கு தெரியல. இருந்தால் சொல்லுங்கள், அது என்னன்றதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபோர்ட் எடுத்து டைமை வந்து உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி வீடியோஸ் போடுறேன். பட் நீங்கள் வந்து எனக்கு வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணால் தான் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். இங்கே பாருங்கள், நான் தந்த லெவல்ஸ் எதுவுமே வந்து பொய்யான லெவல் கிடையாது கைஸ். இது எல்லாமே வந்து ஒரிஜினலாக உண்மையாக மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் மேக்ஸ் நம்ம என்எஸ்சி வெப்சைட்டில் எடுத்த லெவல்ஸை வச்சு உங்களுக்கு நான் இந்த லெவல்ஸ் தந்திருக்கேன். இந்த லெவலோட அக்யூரசி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு 23,200 புட் ஆப்ஷனு என்ன ஆயிருக்கான்றதை பாருங்கள். எவ்வளோ அக்யூரேட்டாக நமக்கு லெவல் வந்து டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் கைஸ். ஸோ நான் தந்த லெவல் வந்து இது வந்து 1 டே பிஃபோரே உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் இந்த லெவல்ஸ் எல்லாமே தந்துடுறேன். அந்த லெவல் படி தான் மார்க்கெட்டும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கான் பாருங்கள். எவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த லெவல்ஸ் எல்லாமே டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் தந்த மேக்ஸிமம் டார்கெட் என்ன 483. இங்கே பாருங்கள், இந்த எக்ஸல் சார்ட்டில் பாருங்கள், 463. சாரி கைஸ், தப்பாங்க மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் இருக்கு. 463. ஸோ நம்ம ஆல் டார்கெட் ஹிட்டு கைஸ். இங்கே பாருங்கள், நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லா லெவலும் தந்துட்டேன். இங்கே பாருங்கள். ஸோ நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவலில் கீழே வந்துட்டு மார்க்கெட் திரும்ப மேலே போகும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், பிரேக் ஈவன் பாயிண்ட் 283லேருந்து உங்களுக்கு நம்ம டார்கெட் வரைக்கும் பாருங்கள் 180 பாயிண்ட்ஸ். பாருங்கள், 180 பாயிண்ட் நிஃப்டியில் எடுக்கணுன்றது எவ்வளோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயன்றதை பாருங்கள். இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த 335க்கு மேலே வந்தானா கண்டிப்பாக மார்க்கெட் நல்லா மேலே போவோம் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
இங்க பாருங்க. ஸோ நான் தந்த இந்த லெவல்ஸ் கால் ஆப்ஷன் சார்ட்டும் தந்திருப்பேன். அதே மாதிரி புட் ஆப்ஷன் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஓப்பன் 23,173 அபவ் சஸ்டெயின்னா ஃபோக்கஸ் வந்து ஐடிஎம் இங்கே 23,000 காலம் 22,900 23,100 கால் ஆப்ஷனும் பார்க்கணும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி புட் ஆப்ஷனில் வந்து சப்போஸ் ஓப்பன் பிலோ வந்துட்டானா நீங்கள் வந்து இந்த ஐடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். 23,200 23,300 23,400ன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ சொல்லிவிட்டு அந்த லெவல்ஸுக்கான பிரேக் இவன் பாயிண்ட் லெவல் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே பாருங்கள், இந்த 283 பிரேக் இவன் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்த உடனே 200 கால் ஆப்ஷன் 23,200 330 ஃபஸ்ட் டார்கெட்டை மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே அச்சீவ் பண்ணிட்டான்றது நான் போட்டிருப்பேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மெசேஜும் நீங்கள் ரீட் பண்ணாலே மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் என்ன, டைரக்ஷன் என்ன, நீங்கள் என்ன மாதிரி ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும், எங்கே என்ட்ரி எடுக்கணும் எல்லாமே சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணுங்கள் கைஸ். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து இதை வந்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் தரக்கூடிய லெவல்ஸை பேஸ் பண்ணி இந்த மெசேஜை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடை வந்து ரொம்ப எளிமையாக எடுக்கலாம். ரொம்ப சூப்பராக நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்கால்பிங் பண்ணலாம். இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு ஸ்கால்பிங் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக டார்கெட் போகும்னு சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், 9:46 நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். 23,100 புட் ஆப்ஷன் வந்து 333க்கு மேலே போனான்னா குயிக்காக 362 போவான்னு சொல்லியிருப்பேன். எத்தனை மணிக்கு? 9:46க்கு. அது மார்க்கெட் அச்சீவ் பண்ணிட்டான் அதை. சரிங்களா? அதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் நான். இங்கே பாருங்கள், 23,100 இந்த 333 ஒரு லெவலு நான் மார்க் பண்ணுறேன் இப்போ. ஸோ இந்த 333ன்ற லெவலை மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா 363 சொல்லி 62 63 சொல்லியிருக்கேன். சரிங்களா? 363 இருங்க, லெவல் பார்க்கலாம். டெலகிராமில் சொல்லியிருப்பாருங்க, 362 ஸ்மால் ஸ்கால்பிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஆக்சுவலாக 331 தான் நம்ம லெவலு. ஆனால் 2 பாயிண்ட் தள்ளியே நம்மளை வந்து டார்கெட் எடுக்க சொல்லியிருப்பேன். 333 எடுத்திங்கன்னா 362 போவான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், அதே மாதிரி மார்க்கெட்டில் பர்ஃபெக்டாக வந்து அந்த லெவல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. $362. ஸோ நான் சொன்ன அந்த 333லேருந்து 362 பாருங்கள், எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட் பாருங்கள். அழகாக வந்து ஒரு 28 பாயிண்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு 5 லாட் எடுத்துகிட்டு ஒரு 30 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து மினிமம் குவான்டிட்டி எடுத்து நீங்கள் வந்து ஹை டார்கெட் வைக்கிறத விட நீங்கள் என்ன பண்ணணும், குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே சரி நீங்கள் வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அங்கே பாருங்கள், ஸோ இவன் வந்து பாருங்கள் 23,100 கரெக்டாக வந்து புட் ஆப்ஷன் நம்ம ஸ்டாப் லாஸ் என்ட்ரி கரெக்டாக வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு செகண்ட் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி. ஸோ இது வந்து இது ஒரு ப்ளஸ்ஸு. சரிங்களா? இது எல்லாமே ப்ளஸ். இது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. ஸோ இதெல்லாம் ப்ளஸ். ஸோ இன்னொன்று ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கான். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தாலே அவன் வந்து பாசிட்டிவாக இருக்கான், ஸ்ட்ராங்காக இருக்கான்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் சினாரியோ இருக்கிறதுனால வந்து புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபாலிங்கில் வந்து கீழே வந்துட்டான். சரிங்களா? ஸோ பேனிக் சுச்சுவேஷன் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸோ இந்த செல்லர்ஸ் வந்து எப்போ வந்து பேனிக் ஆகிட்டு செல்லர்ஸ் வந்து பையஸாக மாறுறாங்களோ அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் தருவோம். இங்கே பாருங்கள், ஸோ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல நல்ல ஒரு டவுன் வந்துருச்சு. சிங்கிள் கேண்டில்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் வந்து கீழே வந்திருக்கான்னு பாருங்கள். இங்கே ஓப்பன்லேருந்து சிங்கிள் கேண்டிலே 159 பாயிண்ட்ஸ் கீழே வந்துட்டான். சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஸ்டார்டிங்லேயே 159 பாயிண்ட்ஸ் விழுந்ததுனால மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் வந்து பயந்ததுனால மார்க்கெட் வந்து திரும்பவும் வந்து கண்டினியூவாக ஃபாலோ ஆகிட்டாங்க. சரிங்களா? எரேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ், ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் ஏன் ஃபாலோ ஆகிறான், திரும்பவும் வந்து இந்த இடத்துல வந்து ஏன் மேலே போகலை அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து இங்கே இருந்த வந்து புட் செல்லர்ஸ் வந்து பயந்து போயிட்டு பையஸாக மாறினால மார்க்கெட் வந்து கண்டினியூட்டி ஃபால் வந்து திரும்ப ஆயிடுச்சு. எப்போ வந்து பேனிக் சுச்சுவேஷன் வருதோ அப்போ கண்டினியூவாக வந்து திரும்பவும்
ஃபால் தான் ஆகும். செல்லர்ஸ் வந்து ஷார்ட் கவர் பண்ணுவாங்க. ஸோ பயந்து போயிட்டு என்ன பண்ணுவாங்க, பையர்ஸாக கன்வெர்ட் ஆகிடுவாங்க. அப்போ தான் வந்து கண்டினியூவாக மார்க்கெட் வந்து நார்மலாக 200 பாயிண்ட் டவுன் ஆகிற மார்க்கெட் நேற்று வந்து 480 பாயிண்ட் வந்து டவுன் ஆனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேனிக் ஆனதுனால தான் மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு. இதையும் நான் வந்து குரூப்பில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எப்போ வந்து செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, எப்போ வந்து பேனிக் ஆவாங்க அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு குரூப்பில் மெசேஜ் பண்ணியிருப்பேன். அதையும் பார்த்துருச்சு. இது வந்து பிகினர்ஸ்க்காக ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மெசேஜ்லையும் ஏகப்பட்ட ஒரு முக்கியமான விஷயங்கள் உள்ளே மறைஞ்சிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். படித்து பாருங்கள் கைஸ். டைம் எடுத்து ஒவ்வொரு வரியும் படித்து பாருங்கள். உங்களுக்கு நல்லா புரியும் கைஸ். ஸோ எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியலையா என்னன்னு தெரியல. ஏன் வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு தெரியல. கைஸ் உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஸோ நானும் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2300 புட் ஆப்ஷன் வந்து 331 அபவ் ரீச் ஆனால் சஸ்டெயின் பண்ணால் தான் புட் ஆப்ஷனில் இம்பேக்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பாருங்கள், டார்கெட் வந்து 362 ஸ்மால் ஸ்கேல்பிங்கிறது உங்களுக்கு 946 சொல்லியிருந்தேன்னா, அதே மாதிரி மார்க்கெட் வந்து அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து கரெக்டாக மேலே நின்று சஸ்டெயின் பண்ணதுனால புட் ஆப்ஷனில் நல்ல ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணாங்க. இதையும் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் பாருங்கள். அதே மாதிரி மார்க்கெட் ஃபால்ஸ் கண்டினியூஸ் 22,800 லெவல் வரைக்கும் ரீடெஸ்ட் பண்ண பாசிபிள் இருக்குன்றத 9:28க்குலாம் நான் வந்து மெசேஜ் போட்டேன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு மார்க்கெட்டோட டவுன்ஃபால் எவ்வளோ தூரம் இருக்குன்றத பாருங்கள், 800 வரைக்கும் போவான்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக 804 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கான். இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் லோ வந்து 804 வரைக்கும் இங்கே போயிருக்கானா. ஸோ இவ்வளோ அக்யூரேட்டாக மார்க்கெட் நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் சொன்ன டைமில் மார்க்கெட் வந்து எங்கே இருந்திருக்கான் பாருங்கள், 9:28க்கு. ஸோ நான் சொல்லும் போதெல்லாம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,056 அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கான் மார்க்கெட். சரிங்களா, 23,000க்கு மேலே தான் இருந்திருக்கான் மார்க்கெட். ஸோ 23,000லேருந்து நீங்கள் மினிமம் வச்சுக்கிட்டா கூட, ஸோ நான் சொன்ன மார்க்கெட் டவுன்ஃபால் 23,000லேருந்து எடுங்க. டவுன்ஃபால் எங்கே இருக்கான்னு பாருங்கள். ஸோ இங்கேருந்து இங்கே கணக்கு வச்சு பாருங்கள், 196 பாயிண்ட் நான் சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் அக்யூரேட்டாக மார்க்கெட் கீழே விழுவான்றதை ப்ரிடிக்ட் பண்ணி எவ்வளோ பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி 1 டே பிஃபோரே உங்களுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே தந்துட்டு இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட், ஸ்டாப் லாஸ் என்ட்ரி, பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ட்ரி, இதிலெல்லாம் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி டார்கெட்டும் அச்சீவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ விளையாட்டை 400 புட் ஆப்ஷன் பாருங்கள், நம்ம சொன்ன டார்கெட்டை எவ்வளோ பர்ஃபெக்டாக அடிச்சிருப்பான்னு பாருங்கள். ஸோ இந்த பாருங்கள், 23,400 புட் ஆப்ஷனு அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் இருப்பான், தெரியுதுங்களா. ஏன்னா அவன் வந்து டீப் இன் த மணி. ஏன்னா மார்க்கெட்டு ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன்ஃபால், கேப் டவுன் ஓப்பனிங், ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து டவுன்ஃபால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 120 பாயிண்ட் வந்து டவுன்ஃபால் அவன். ஸோ அப்போ வந்து டீப் இன் த மணின்றவன் என்ன பண்ணுவான், அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் ஓப்பனே ஆவான். இங்கே பாருங்கள், 400 பாருங்கள், 23,400 புட் ஆப்ஷன் பாருங்கள், அவன் என்ன இருக்கான்னு பாருங்கள். நம்ம சொன்ன லெவல்ஸ் என்ன கைஸ், 272 வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட் பிளாக் கலரில் நான் லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன லெவலில் இருக்குன்னு, 320, 458, 428, 474, 596, 474, 596.
கைஸ் நம்ம சொன்ன லெவல் எல்லாமே எவ்வளோ அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். இது வந்து லைவாக நான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் 1 டே பிஃபோரே எடுத்துகிட்டேன் அந்த லெவல். அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் லெவல் பாருங்கள் 244 226 244 க்ரீன் லைன் 226 பாருங்க நம்ம சொன்ன சப்போர்ட் லெவலில் எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்போம் பாருங்கள். ஸோ இந்த சப்போர்ட் லெவல் எல்லாமே எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்றதை இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸில் கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டான். சரிங்களா? எக்ஸாக்ட்லி ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே பாருங்கள் 319. அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கிட்ட வந்து கீழே வந்து போயிட்டு வந்திருப்பான் 316. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 320. அவன் லோ போனது எவ்வளோ தூரம் பாருங்கள், இங்கே பாருங்கள் 315. சரிங்களா? 315 316 பாருங்கள். ஸோ ஓப்பன் ஆகிட்டு லோ எவ்வளோ போயிருக்கான், ஓப்பன் ஈக்குவல் டு லோ ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கான். ஸோ இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் தான். அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கான், இது வந்து ஒரு ப்ளஸ். சரிங்களா? அதே மாதிரி ஓப்பன் ஈக்குவல் டு லோ, லோ வந்து எத்தனை பாயிண்ட்டு, வெறும் 4 பாயிண்ட்டு தான் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே. சரிங்களா? அப்போ மீதி இருக்க பாயிண்ட் எங்கே போக போகிறான், இதுக்கு மேலே தான் போக போகிறான். ஒரு நாள் ரேஞ்ச் எவ்வளோ, 150லேருந்து 200 பாயிண்ட்டு. சரிங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து நம்ம சார்ட்டில் இருக்கக்கூடிய லெவல்ஸை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். நிஃப்டி லெவல்ஸ் ஒரு நாளைக்கு ரேஞ்ச் என்ன, ஸோ எந்த பக்கம் போக போகிறான், அவன் பாசிட்டிவாக இருக்கானா நெகட்டிவாக இருக்கானா எல்லாமே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கம்பேர் பண்ண தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் மார்க்கெட் டைரக்ஷனு. சரிங்களா? அதே மாதிரி நம்ம பிஇபிக்கு மேலே இருக்கான். ஸோ இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் சினாரியோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட்டு எந்த பக்கம் போக போகிறான் அப்படின்றத ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தரக்கூடிய இந்த ப்ரீமியம் பேஸ்டு கால்குலேட்டர் லெவல்ஸ். ஸோ இந்த நம்ம டீப் இந்த மணியை நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா டிகே கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு சேஃப் ஜோனில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து எவ்வளோ தூரம் நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கரெக்டாக வந்து 279 280 பாயிண்ட்ஸு ப்ளஸ் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பாருங்கள். ஸோ நம்ம டார்கெட்லேருந்து அவன் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கான், அதுக்கப்புறமும் ஒரு 47 பாயிண்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எல்லா டார்கெட்டும் அச்சீவ் பண்ணி நமக்கு வந்து சூப்பராக நல்ல ப்ராஃபிட் தந்துருக்கான் பாருங்கள். இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தரக்கூடிய பர்ஃபெக்டான ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ். ஸோ கைஸ், ஸோ விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். See you guys.